நண்பர்களே, இந்த உலகத்துல பணம் இல்லாமையே மனிதனா வாழ முடியுமான்னு யாராவது கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், நல்லக்கண்ணு ஐயா. அவர் பெரிய தலைவர் இல்ல, ஆனா மனித நேயத்துல அவர் ஒரு மலை. நல்லக்கண்ணு ஐயா பிறந்தது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல. சிறு வயசுலயே வறுமை, கஷ்டம், பசிய நேர்ல பார்த்தவர். அந்த அனுபவமே அவரை ஒரு கேள்வி கேட்க வச்சுது. ஏன் சிலருக்கு எல்லாம் இருக்கு, ஏன் சிலருக்கு ஒண்ணுமே இல்லை? அந்த கேள்விதான் அவருடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிச்சது. இளமையிலேயே அவர் இணைந்தது கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர் அரசியலை பதவி, புகழ், சுயநலம்காக பயன்படுத்தல. அவர் அரசியலை மனிதர்களுக்காக பயன்படுத்தினார். கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், அடித்தட்டு மக்கள், அவங்களோட வலியையே அவர் தன்னோட வலியா எடுத்துக்கிட்டார். சிறை, அதை பார்த்தார். அடக்குமுறை, அதையும் எதிர்கொண்டார். ஆனா ஒரு நாளும் பின்னோக்கி போகவில்லை. இதுதான் நல்லக்கண்ணு ஐயாவை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தியது. சொத்து சேர்க்கல, பெரிய வீடு இல்ல, காரு, வசதி எதுவுமே இல்லை. ஆனா ஏழைகளுக்கு துணை, நீதிக்காக குரல், எளிமையான வாழ்க்கை. அவர் எம்எல்ஏ இருந்த காலத்தில் கூட அரசு சம்பளத்தை தனக்காக பயன்படுத்தல, அதையெல்லாம் மக்கள் நலத்துக்கே கொடுத்தார். நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அரசியல் என்பது பதவி கிடைக்கிற இடம் இல்லை, அது மக்களுக்கான பொறுப்பு. அவர் எம்எல்ஏயா இருந்த காலத்துல ஹவுஸ் போர்டு வீடு அவருக்கு அலோட் பண்ண தயாரா இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த வீடு என்னை விட அதிக தேவையுள்ள ஏழை மக்களுக்கு போகட்டும். அவ்வளவுதான். அந்த வாய்ப்பை எந்த ஹெசிடேஷனும் இல்லாம வேண்டாம்னு சொன்னாரு. அவ்வளோ பெரிய அரசியல்வாதி. ஆனா வாழ்ந்தது ஒரு சாதாரண வாடகை வீட்டில் தான். லக்ஸரி இல்ல, வசதி இல்ல, ஆனா நேர்மை நிறைஞ்ச வாழ்க்கை. நான் அரசியல்வாதி இல்ல, நான் புதுமகன்தான் அப்படின்னு அவர் வாழ்க்கையே சொல்லிச்சு. நண்பர்களே, இந்த நாட்டில் வீடு கிடைக்கும்போது வேண்டாம்னு சொன்ன அரசியல்வாதிகள் ரொம்ப கம்மி. அதனால்தான் நல்லக்கண்ணு ஐயா ஒரு தலைவர் மட்டும் இல்ல, நேர்மையான அரசியலின் அடையாளம். அவருடைய உடை, அவருடைய வீடு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு மெசேஜ் தான். நேர்மையா வாழ முடியும், அதுவும் அரசியலிலே. வாழ்ந்த காலமெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தவர். இறந்த பிறகும் மக்களுக்கு பயனாக இருக்கணும்னு முடிவெடுத்தார். அதனால்தான் உடல் தானம் செய்தார். ஒரு மனிதன் தன் உடலை கூட சமூகத்துக்கு கொடுக்கும்போது அது ஒரு உச்சமான மனிதநேய அரசியல். நண்பர்களே, நல்லக்கண்ணு ஐயா ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லை, அவர் ஒரு வாழ்க்கை பாடம். நம்மால அவர் மாதிரி வாழ முடியாவிட்டாலும் அவர் காட்டிய பாதையில ஒரு சின்ன அடியாவது எடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல மனிதர்களை பற்றி பேசுறது தான் நம்ம கடமை.